வீடு கட்டும் வேலைகள், சிமெண்ட் மற்றும் வேண்டிய உபகரணங்களுடைய விலையெல்லாம் நிறைய ஏறி போகும். அரசு கவனத்துக்கு கொண்டு வரும். குறிப்பாக மணல் கிடைக்காத ஒரு சூழல். மணல் கிடைக்காத சூழலுக்கு காரணம் குவாரியிலே நடந்த ஊழல். அதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். ஊழல் இல்லாத நிலை ஏற்பட்டால் சாதாரண மக்களுக்கு மணல் கிடைக்கக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும் என்று குறிப்பிட விரும்புகிறேன். அரசின் போக்கை மாற்றிக்கொண்டு மதுக்கடைகளை படிப்படியாக வைக்கக்கூடிய உயர்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே ஒருபுறம் மதுக்கடைகள், மறுபுறம் போதைப் பொருட்கள். இதன் அடிப்படையிலே சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கடமை அரசுக்கு உண்டு. எனவே தமிழக அரசு கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கடினமான நடவடிக்கைகளை காவல்துறையின் மூலம் எடுக்க வேண்டும். அரசை பொறுத்தவரையிலே மக்கள் மீது ஆட்சிக்கு வந்த உடனேயே சுமையை ஏற்ற தொடங்கிய அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாக்களித்த அப்பாவி மக்கள் சுமை தாங்கியாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் உண்மை நிலை. எலக்ட்ரிசிட்டி பில் உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் வழி உயர்வு, இப்போது பத்திரப்பதிவு உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். வாக்களித்த மக்கள் பற்றி கவலைப்படாத அரசாக இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை முறையே நிறைவேற்றாத அரசு மக்கள் மீது சுமையை ஏற்றி அவர்களை ஏமாளியாக்கி வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் உண்மை நிலை. நடிகர் விஜய் அரசியல் பிரவேசம் பற்றி நீங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது 1999ஆம் ஆண்டு மக்கள் தலைவர் அம்பனார் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த போது எடுத்து வைத்த உரத்த குரல். அந்த குரல் அன்றிலிருந்து இன்று வரை தமிழகத்தினுடைய பெரும்பாலான கட்சிகளுக்கு இதில் ஒத்த கருத்து என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது.